அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மதுரையில் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ, சாலை வலம் நடத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை திமுகவின் பொதுக்குழு கூட்டமும் இதே மதுரையில் தான் நடைபெற இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. மேலும் சில கட்சிகளையும் இணைத்து மெகா கூட்டணியை உருவாக்குவோம் என்றும் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள். இவ்வாறாக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மதுரையை திமுக தேர்ந்தெடுத்திருப்பதன் பின்னணி என்ன, இதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தென் மாவட்ட வியூகம் வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு திமுகவிற்கு கை கொடுக்க போகிறது என்ற கேள்வியும் ஒரு சேர எழுகிறது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் 2026 தேர்தல் சாலை வலத்தை தொடங்கிய மு.க. ஸ்டாலின், நயினார் தலைமை, OPS தினகரன் மறைமுக பேச்சு, மெகா கூட்டணிக்கு தயாராகும் அதிமுக பாஜக, ஸ்டாலினின் சாலை வலத்தின் தெற்கு கணக்கு என்ன என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு பிரியன், பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது, எழுத்தாளர் திரு ராம்கி, தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் சீராமன். நால்வருக்கும் வணக்கம். திரு பிரியன், வழக்கமா திமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளை பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில நடந்திருக்கு, கோவையில பெரும்பாலும் இந்த 2 இடங்கள்ல நடக்கும். அதுவும் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் சென்னை அண்ணா அறிவாலயத்துல தான் நடந்திருக்கு. இப்படி இருக்க, மதுரையை தேர்வு செய்திருப்பதற்கான காரணம் என்ன? மதுரையை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியத்துவம் என்ன? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற மாநாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் திருச்சியில் தான் நடக்கும். திருச்சி ஒரு திருப்புவனை அப்படின்லாம் பேசுவாங்க. இல்லை, கோயம்புத்தூரில் நடக்கும். இது மாநாடு கிடையாது. இது திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம். இதை அவங்க பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க, ஒரு பெரிய அளவில் நடத்துகிறாங்க. ஒரு 4000 பேர் கலந்துக்கிற ஒரு கூட்டம் வச்சுக்கோங்களேன். 4000 பேருக்கு மேலே கலந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4000 பேர், 78 கட்சி மாவட்டங்கள் இருக்குது, ஒரு 4000 பேர் இருப்பாங்க, வருவாங்க. ஆனால் மதுரையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, மதுரை தென் தமிழகத்தின் ஒரு அரசியல் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நெர்வ் சென்டர் ஆஃப் சவுத் அதுன்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் நெர்வ் சென்டர் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பொதுவாகவே அந்த காலத்திலேருந்தே அது அதிமுக ஆதரவு ஏரியாக்கள் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அது உண்மையாகவும் இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் கூட உண்மையாக இருந்தது. பட் சமீபமாக ஒரு 2-3 எலெக்ஷன்ஸில் 3 எலெக்ஷன்ஸில் அது இல்லை, அது திமுகவுக்கும் அங்கே செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கு, மதுரை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்களே, கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொஞ்சம் அதிமுக பாஜக தனியார் விஷயத்தில் பார்க்கும்பொழுது அவங்க 2 பேர் ஓட்டை கூட்டினா சில இடங்களில் திமுக அணிக்கு மேலே வரதை பார்க்குறோம். நம்ம 2-3 தொகுதிகள் அது மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். விருதுநகர் போன்ற தொகுதிகளில், விருதுநகர் தொகுதியில் இருக்குது, ராமநாதபுரம், தென்காசியிலலாம் அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த அசம்பிளி தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அங்கே சவுத்தில் இருக்கிற 58 தொகுதிகள், திண்டுக்கல்லேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரையும் போனீங்கன்னா, இந்த பக்கம் தேனி, அந்த பக்கம் ராம்நாடில் ஒரு 10 தொகுதி, 10 பார்லிமெண்ட் தொகுதியில் 10 டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 58 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதிகள் திமுக கூட்டணி கட்சிகள் வாங்கின தொகுதிகளாக தான் இருக்குது. 16 தொகுதிகள் தான் அதிமுக வாங்கினாங்க. அதிமுகவுக்கு அந்த 10.3 கொடுத்ததில், 10.5 கொடுத்ததில் கொஞ்சம் பின்னடைவு அங்கே வந்ததுன்னு அப்போ சொன்னாங்க. அப்போ OPS அங்கே இருக்கார், அதில் இருக்கார். இப்போ இந்த வாட்டி நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்துருக்கும் பொழுது அதோடைய ஓட் பேங்க் கண்டிப்பாக ஒரு கணிசமான ஓட் பேங்க் அதுக்கு இருக்குது. ரெண்டுத்துக்கு சேர்ந்தா இருக்குது. அது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. EPS சொல்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணி பாமக தேமுதிகன்னு ஆரம்பித்தா, தேமுதிகலாம் விருதுநகர், ராஜபாளையம் அந்த சைடில் கொஞ்சம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது திமுகவுக்கு கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சவுத்தை நீங்கள் போன வாட்டி மாதிரி டீல் பண்ண முடியாது. இந்த வாட்டி கொஞ்சம், அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவுடைய சாதனைகள், திமுகவுடைய கூட்டணி பலம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுக என்கிற கட்சி எவ்வளவு சிறப்பான, ஸ்டாலினோட இமேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கிற விஷயங்கள், யார் முதல்வர் கேண்டிடேட் கேட்டால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் நம்பர் 1 இருக்கார். ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லாட்சி, எவ்வளோ நல்ல ஆட்சி நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கான எதிர்மறையான விஷயங்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். திமுகவுக்கும் நிறையா இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உட்பட பல விஷயங்கள் இருக்குது, நிறைவேறாத வாக்குறுதிகள் உட்பட பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி சூழலில் திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இதே மதுரையில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இவர் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் நீக்கினாங்க 2 நாள் முன்னாடி. அது ஏன் நீக்கினாங்க? பொன் வசந்த், மேயரோட கணவர், அவரையே நீக்கினாங்க.
இது வந்து மதுரைக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம் இல்லை. திமுக கைவசம் வைத்திருக்கிற நகராட்சி மாநகராட்சிகளில் இன்னைக்கு உட்கட்சி பூசல் தலைவிரித்தாடுகிறது. இது எல்லா கட்சியிலும் எல்லா கட்சி அது இவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. பெரும்பாலான இடத்துல இவங்க தான் பெரும்பான்மையில் இருக்காங்க. அது நீங்கள் திருநெல்வேலியில் பார்க்கலாம். அங்கே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடந்து தங்கம் தென்னரசுலாம் போய் பல தடவை சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் ஏதோ மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. காஞ்சிபுரத்தில் நடந்தது. இதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி வந்து மதுரையில் நடந்திருக்கு. இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விஷயங்கள். பல இடங்களில் திமுகவில் வந்து உட்கட்சி பிரச்சனைன்றது மந்திரிகளுக்குள்ள மோதல், மாவட்ட செயலாளர் மந்திரிகளுக்குள்ள மோதல், இதெல்லாம் பல விஷயங்கள் உள்ள ஓடிட்டுருக்கு. அதனால் திமுக வந்து அந்த கட்சி வந்து அடிமட்டத்தில் வந்து தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் நிர்வாகிகள் மட்டத்தில் அது தேர்தல் நெருங்க அவர்களுக்கு வந்து அவர்களுக்கான வாய்ப்பு இப்போ மாநகராட்சினா டெண்டர் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே கோஷ்டி மோதல்கள் சகஜமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ திமுகவில் வந்து அடிமட்டத்தில் வந்து ஒற்றுமை இல்லைன்றது உண்மையான விஷயம். அது ஸ்டாலின் எந்த அளவுக்கு இதை வந்து ஒற்றுப்பார் ஏற்றுக்கொள்வார் எனக்கு தெரியாது. இது என்னுடைய கருத்து. அதையும் சேர்த்து சரி செய்ய வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கு. அதுதான் இங்க பொதுக்குழுவில் இன்னைக்கு அவங்க முக்கியமாக கூட்டி இருக்கிறதுக்கு என்ன காரணம். இப்போ சேலத்தில் உட்கட்சி பிரச்சனை இப்போ தான் தீர்த்தாங்க சிவலிங்கத்துக்கு பதவி கொடுக்கறது மூலமா. அதே மாதிரி பல இடங்களில் பல மாவட்டங்களில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து அந்த மாநகராட்சி நகராட்சி அவங்க தான் பெரும்பாலும் பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கிற விதமாகவும் மதுரையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது நிச்சயமாக ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் சாதனைகள் பெண்கள் ஓட்டு அதிகமாக வந்தால் கூட இவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களும் இவங்க உட்கட்சி பிரச்சனைகளும் அஃபெக்ட் ஆகாத இருக்கணுன்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனாலையும் மதுரையை இந்த வாட்டி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க என்பது என் கருத்து. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷபீர், தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கணக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வை? தென் மாவட்ட தேர்தல் கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ரோட் ஷோ அப்படின்ற ஒரு புதிய உக்தியை, தேர்தல் பிரச்சார உக்தியை திமுக கையில் எடுத்திருக்கிறது. அப்படி இவ்வளவு தொலைவுக்கு அவை இதற்கு முன்னாடி போனதில்லையே. 2021 தேர்தலில் நீங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாரு. பிரச்சாரம் முடிந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல வண்டியிலிருந்து இறங்கி இம்ப்ராம்ப்டோவா நடப்பாரு. ஒவ்வொரு நகரத்துக்கு போகும்போதுமே அவர் அதான் நடந்திருக்காரு. காலையில் நடப்பாரு, இல்லைன்னா பிரச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நடப்பாரு. அது வந்து ஒரு ரோட் ஷோ அப்படின்ற அந்த கணக்கில் வராது. இந்த ரோட் ஷோ அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சார உக்தி. அதுதான் வந்து அமித்ஷா வந்தாலும் ரோட் ஷோ, ஜேபி நட்டா வந்தாலும் ரோட் ஷோ, பிரதமர் வந்தாலும் ரோட் ஷோ, எல்லாமே ஒரு ஷோ தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய இது இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் பிரச்சார உக்தியை திமுகவும் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ரோட் ஷோனால என்ன நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் ஷோ மூலமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. என்னன்னா, முதலமைச்சர் கிரவுண்டில் இருக்காரு, களத்துக்கு போகிறாரு, மக்களை நேரடியாக சந்திக்கிறார் அப்படின்ற அந்த மெசேஜிங் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதில் பிரதானமான விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த ரோட் ஷோ வந்து நடத்த வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏன் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எதிர்வரக்கூடிய நாட்களில் அவரும் வந்து ரோட் ஷோ மாதிரி பிரச்சாரங்களை செய்கிறார். ஏன்னா கோயம்புத்தூரில் அவர் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்புறம் மதுரையிலேருந்து இறங்கி ஷூட்டிங் போனார்னாலே அதுவே ஒரு ரோட் ஷோவாக மாறி விடுகிறது. அப்படின்னும் போது திமுகவுக்கும் அந்த பிரம்மாண்டம் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, மதுரை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நர்வ் சென்டர், பாலிடிக்ஸோடைய ஒரு நர்வ் சென்டர். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், திமுகவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, இதையெல்லாம் வந்து சரி செய்வதற்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது இல்லை. பட் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் நம்ம இல்லை, இந்த இடத்துல நம்ம இக்னோர் பண்ணல, சென்னையை மையமிட்டு சென்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த கூட்டங்கள் அப்படின்றத நாங்கள் நடத்தலை. நாங்கள் வந்து ஒரு 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 மாற்று இதுவாக மதுரையை நோக்கி நாங்கள் வந்து அப்படி பார்த்தோம்னா 1977க்கு பிறகு நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் மதுரையில இதுதான். ஆமா, உங்களுக்கு மதுரையில அதுக்கப்புறம் மதுரையில திமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளே வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருந்துச்சு. மதுரை பக்கமே வந்து பெரிய அளவுக்கு அவங்க போக முடியாத ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. இப்போ திரு மு க அழகிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த கூட்டமாக இருந்தாலும் சென்னையில் தான் நடக்கும். மதுரையில் பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து சலசலப்பு ஏற்படும், கூட்டத்தில் வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எல்லாம் இருந்த காலத்தினால மதுரையை பற்றி அவங்க வந்து பெருசாக இது பண்ணல.
இப்போ அடுத்தபடியாக மதுரையை நோக்கி நாம பண்றோம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இதை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சார உக்தியாகவும் இருக்கிறது. எல்லா பிரச்சாரங்கள்லயும் இனி திமுக அந்த பிரம்மாண்டத்தை காட்டுகிறது. நிறைய ரோட் ஷோவை பார்க்கலாம், நிறைய ரோட் ஷோவை பார்க்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது அறிவாலயத்தில் தான் பொதுவாக நடத்துவாங்க. அறிவாலயத்தில் நடத்திட்டு அன்னைக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் ஒரு நாளில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இது ஒரு 2 நாள் நிகழ்வாகவும் இது ஒரு பெரிய நிகழ்வாகவும் இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு திமுகவுக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, திமுக என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு மெஷினரியை நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது போதும். உங்களுக்கு தேர்தலில் ஜெயிப்பதற்கு அந்த மெஷினரி வந்து இன்டாக்டாக இருந்தால் போதும். ஒரு பிஜேபியை எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிஜேபி என்னென்ன விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க ஆட்சியில் வருவதற்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து திமுகவும் செய்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு பூத் கமிட்டியிலேருந்து ஆரம்பித்து எந்தெந்த பூத்லாம் வந்து திமுக வீக்காக இருக்கோ அந்த பூத்தை தான் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000-13,000 பூத் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பூத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. எந்தெந்த தொகுதிகளில் அந்த ஸ்விங் பூத்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பூத்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு வந்து தேர்தல்களையும் இப்படிதானே அவங்க இன்னைக்கு இந்த தேர்தல்ல எந்த ஒரு நெருக்கடி வந்ததா பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு எலெக்ஷன் சினாரியோவே அந்த ப்ரிப்பரேஷனே மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் நான். இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பலம் என்பது இருக்கிறது, உங்களுக்கு கவர்மெண்ட் மிஷினரி இருக்கிறது. இப்ப இதே ஒரு ரோட் ஷோ வந்து சாதாரணமா ஒரு அதிமுக நடத்திட முடியாது. இன்னைக்கு இபிஎஸ் நினைச்சா ஒரு ரோட் ஷோ மதுரையில நடத்தணும் அப்படின்னா அவரு எளிதாக நடத்தி விட முடியாது. ஏன் விஜய் கூட வந்து ரோட் ஷோ பர்மிஷன் கேட்டு நடத்த முடியாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியில அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இந்த பிரம்மாண்டங்கள், இந்த மாதிரி பிரச்சார வியூகங்கள், இந்த மாதிரி பிரச்சார உக்திகள்லாம் வந்து அவங்களால ஈஸியா எடுக்க முடியுது. ரெண்டாவது, தங்களுடைய கட்சியை வந்து அவங்க ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியா இன்னைக்கு திமுக மாத்தி ரெடியா வச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பிரம்மாண்டம், இந்த நிகழ்வுகள் எல்லாம். ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். 2026 மீண்டும் திமுக ஆட்சி பிடிப்பதற்கு ஒரு நம்பிக்கையோட நாம இருக்கோம் அப்படின்ற மெசேஜை வந்து கன்வே பண்ணுவதற்கான ஒரு களமாக இந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறதா நான் பார்க்கிறேன். திரு சுமந்த், திரு ஷபீர் அவர்கள் பேசும்போது மோடியையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. பெரும்பாலும் மோடியோ அல்லது அமித்ஷாவோ வரும்போது ரோட் ஷோ அப்படின்றத நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திமுக தரப்புல இருந்தோ அல்லது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தரப்புல இருந்தோ அதை நம்ம பெருசா கேட்டிருக்க மாட்டோம். அது வந்து நம்ம மக்களா இருக்கும், உங்க கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மெசேஜை கன்வே பண்றது மட்டும் இல்லாம ஒரு வசீகர தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பின் பாயிண்ட் பண்ணது இல்லையா? அதன் அடிப்படையில் ஸ்டாலின் நடத்தியிருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ எந்த அளவுக்கு அவருக்கு வசீகர தலைமை அப்படின்றதன் அடிப்படையில் கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து நிச்சயமா ஒரு ஒரு சார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ்லி புது முயற்சியா பார்க்கலாம். ஏன்னா நிறைய இந்த ரோட் ஷோங்கிற கான்செப்ட் வந்து கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணி எல்லா ஊர்லயும் வந்து அவர் ரோட் ஷோ எலெக்ஷன் டைம்ல ரோட் ஷோ நடத்தி அது வந்து ஒரு அக்செப்டட் இது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு கேம்பெயின் யுக்தியாக எல்லா கட்சிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல தமிழ்நாட்டில் இது அவ்வளவு பெருசா வளராத ஒரு காலகட்டத்தில் இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு. பட் மதுரையை ஏன் சூஸ் பண்ணாங்கிறது ரொம்ப ஆப்வியஸ். திமுக வட தமிழகத்திலும், அதாவது பர்டிகுலரா சென்னை சுத்து வட்டார மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் மிகவும் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை பொறுத்தவரை அவர்கள் பெருமளவில் அதுல ஒரு பெனிஃபிட் கிடையாது. இந்த இடத்துல அந்த மாநாடை வைக்கிறதுல ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இருக்காது எலக்ட்ரலி. வேற 2 பகுதிகள், ஒன்று கொங்கு பகுதி, ஒன்று தென் தமிழகம், இங்க 2 தான் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. இங்கதான் சிலது. அதுல வந்து கொங்குல அது இன்னும் கொஞ்சம் கடினம். ஏன்னா கொங்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி காம்பினேஷன் வரும்போது கொங்கு பகுதியில திமுகவால ஒரு பெரிய டென்ட், நிச்சயமா ஒரு சின்ன டென்ட் பண்ணாலும் அது டென்ட் தான், பட் பெரிய டென்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். தென் தமிழகத்துல அதற்கு சாத்தியம் இருக்கிறது. கடந்த 2-3 தேர்தலாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தென் தமிழகத்துல திமுக ஒரு பெரிய போர்ஸாக இல்லை என்று கருதப்பட்டாலும் இப்ப கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த முறை தென் தமிழகத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய சவால். ஒண்ணு அதிமுக பாஜக ஒன்னா இருக்காங்க. பாஜகவுக்கு தென் தமிழகத்துல ஒரு பேஸ் இருக்கிறது. மதுரையில ஒரு பேஸ் இருக்கு, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பேஸ் இருக்கு. ஸோ விருதுநகர் போன்ற இடங்கள்ல பேஸ் இருக்கு. மூன்றாவது, திரு டிடிவி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறார். ஸோ முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளும் அதிக அளவில்
இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ இங்கு நம்ம பேஸ வந்து கன்சாலிடேட் பண்ணணும், இங்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் பாக்குறது மதுரையை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு காரணம். ஏன்னா மதுரையில வந்து சதர்ன் தமிழ்நாடுங்கிறது தான் மதுரையினுடைய முக்கியத்துவம். சோ அதன் அடிப்படையில மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்வு கொடுப்பதற்காக, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக அது எல்லாத்துக்கும் இந்த மாநாடை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. பட் என்னன்னா இந்த முறை திமுகவுக்கு தென் தமிழகத்துல சென்ற முறையை அவர்கள் சந்தித்த சேலஞ்சை விட இந்த முறை அது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த மதுரை மாநாடா நான் பார்க்கிறேன். இப்போ இந்த 2 நாட்களோட நிகழ்ச்சி மட்டும் இல்லாம அடுத்தடுத்து திமுகவுடைய நகர்வுகளை பொறுத்த மட்டும் இல்ல, இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க திமுகவுக்கு? இல்ல, நிச்சயமா அவங்க கிட்டத்தட்ட ஒரு கேம்பெயின் மோடுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. இது 2026ல நம்ம வந்து தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்கு என்ன வேணா சொல்லலாம், 200 சீட்டு ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கே நன்றாக தெரியும் எதிர் அணி இப்ப திருப்பியும் வந்து எதிர் அணியில எந்தெந்த கட்சிகள் இருக்க போறாங்க முழுமையா ஒன்றும் தெரியல. பட் தொடர்ந்து அதிமுக தலைமை கூறுகிறது ஒன்றுதான், எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற பேச்சு எடுக்கும் போது சில காம்ப்ரமைசஸ் விட்டு கொடுப்பதற்கு அதிமுக சில விஷயங்களில் தயாராக இருக்கும். அதனால் அதிக எண்ணிக்கையில் இப்ப உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாங்க, மேலும் சில கட்சிகள் வந்தாங்கன்னா நிச்சயமா இப்ப ஏற்கனவே வந்து சென்ற முறை இல்லாத டிடிவி வந்து கிட்டத்தட்ட 8 சட்டப்பேரவை தொகுதிகள்ல 2021 டிடிவியால வந்து அந்த மார்ஜின், அமமுக எடுத்த மார்ஜின் வந்து வெற்றி தோல்வி மார்ஜினை விட ஜாஸ்தியா இருந்தது. ஸோ 8 ஐ திங்க் 12 நினைக்கிறேன். பட் எனிவே டெஃபினெட்லி அரௌண்ட் 10. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தென் தமிழகத்துல அவர்களுக்கு இந்த முறை ஒரு பெரிய சவால் காத்து கொண்டிருக்கிறது. கொங்கு பகுதியில் ஒரு பெரிய சவால் காத்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இதுன்னா, டெல்டா பகுதிகளில் இன்னும் திமுக வந்து ஒரு வலுவான நிலையில தான் இருக்காங்க. வட தமிழ்நாட்டுல பர்டிகுலரா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் இந்த பகுதி, அதே மாதிரி திருவண்ணாமலை போன்ற வட தமிழ்நாட்டு மாவட்டங்கள்ல இன்னும் ஒரு வலுவான போர்ஸா இருக்காங்க. டெல்டா மற்றும் வட தமிழகத்துல அவங்க உறுதியா தான் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் அதற்காக முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். திரு ராம்கி, தென் மாவட்ட கணக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? இயல்பாகவே தென் மாவட்டங்களில் வந்து திமுக வந்து பலவீனமாக தான் இருக்கிறது. அது அவங்களுக்கே தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்ட இடங்கள் 3 இடங்களை தான் போட்டிட்டாங்க. அது தூத்துக்குடிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். கனிமொழி அவர்கள் ரொம்ப காலமாகவே தொகுதியிலிருந்து பணியாற்றிருக்காங்க. அதனால் அது தூத்துக்குடிங்கிறது கனிமொழியோட தொகுதி. தேனியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் தேனி மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டளித்தாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். அங்கே கூட பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து ஒரு 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் தோற்று போனார். ரொம்ப வாக்கு வித்தியாசமும் ரொம்ப அதிகம். அதற்கப்புறம் வந்து தென்காசி சொல்லும்போது திமுக வெற்றி சொல்லும்போது தென்காசியிலே திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா அந்த திமுக ஜெயிக்க வாய்ப்பில்லாத தொகுதியாக நிலை மாறி இருக்குன்னு தானே பார்க்கணும். இல்ல, அதாவது அது வந்து எப்படின்னா அது கூட்டணியால் இன்னைக்கும் வந்து தென்காசிங்கிறது அங்கே அதிமுக பாஜகலாம் வலுவான இருக்கிற பகுதிகள் தான் இன்னைக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கு. ஸோ போஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் எதிர்பார்த்த தென்காசி வந்து திமுக கையை விட்டு போகும். திமுக தென்காசி போட்டியிடுவதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆக மொத்தம் தென் மாவட்டங்களில் 3 இடங்கள் தான் போட்டிருந்தது. வேரியஸ் அதிமுக 9 இடங்களில் போட்டிருந்தது. 9ல் விருதுநகரில் வந்து தேமுதிக கொடுத்தாங்க, 8 இடங்களை போட்டிட்டாங்க. ஸோ போட்டியிட்டதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் அந்த வாக்குகள் வித்தியாசம் வச்சு பார்க்கும்போது அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதிமுக 20% வாக்குகள் பெற்றாங்க, பாஜக 11%. இரண்டையும் சேர்த்தா குறைந்தபட்சம் 32% வந்து உங்களுக்கு பெறுவாங்களா அப்படின்னா அங்கே தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய கேள்விக்குறி. இது வட தமிழ்நாட்டில் இந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும். தென் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இதை ரெண்டையும் சேர்க்கும் போது ஒரு சில வாக்குகள் அவரோட வீட்டு அந்த கூட்டணி விட்டு வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய சிறுபான்மையினர் அதிகமாக உள்ள தொகுதிகள் அது. மோரோவர் தேசிய வாக்காளர்கள் அதிகம். நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கமும் அதிகம். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகும்போது இந்த ரெண்டத்தையும் கூட்டி நம்ம பார்க்கவும் முடியாது. இதனால் வந்து தென் தமிழ்நாட்டில் திமுக வந்து கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறது நம்ம வெளிப்படையாக தெரியுது. அதுக்கு வந்து நிறைய இடங்களில் போட்டிடும். அவங்க இலக்கு என்னென்னா 200 தொகுதிகளை தாண்டி நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்லாம் சொல்லும்போது
அந்த கூடுதலாக உள்ள தொகுதிகளில் பெரும்பாலும் தன்னுடைய சக கூட்டணி கட்சிகளுக்கு தான் அலாட் பண்ணும். அந்த கூடுதல் இடங்கள் எங்கேருந்து இருக்குன்னா தென் தமிழ்நாடு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு திமுக வந்து தென் தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் யாராவது அவங்களுடைய சக கூட்டணி கட்சிகள் தென் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது அந்த 58 தொகுதிகள் இருக்குது அதில் ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது நிலைமை தான் இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன மாதிரியா ஸ்ட்ராட்டஜி? இப்போ இந்த ரோட் ஷோங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. அது தமிழ்நாட்டில் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு தலைவர்கள் ஏன் இவ்வளோ அந்நியப்பட்டு இருக்காங்கன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரோட் ஷோங்கிறது ரொம்ப பலகாலமாக தமிழ்நாட்டில் நடந்தது தான். என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் அவரே வண்டியை ஓட்டு வந்து பக்கத்தில் சோனியா காந்தியோட வருவதை நான் பார்த்துருக்கேன். மயிலாடுதுறை போன்ற சின்ன நகரங்களே சாத்தியம். இப்ப சமீப காலமா ரோட் ஷோ அப்படின்றது இப்ப ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்கிறது புதுசு. ஆமா, அதுக்கப்புறம் பெரிய இடைவெளி. இன்னைக்கு நிறைய பேர் கலைஞர் ஜெயலலிதா காலத்திலே ஆரம்பிச்சிச்சு. அவங்களே ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு முக்கியமான நகரங்களில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுடைய மேடையே மக்கள் கேலரியே ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதனால இந்த ரோட் ஷோங்கிறது ஆரம்பத்தில் நடுவில் எங்கேயோ மிஸ் ஆகிட்டோம். இப்போ இன்னைக்கு வரோம். பட் எனக்கு என்னென்னா ரோட் ஷோ நடத்துகிறாங்க. ஆனால் இப்போ அதில் எவ்வளோ பாருங்க, அவனியாபுரத்துலேருந்து ஆரப்பாளையம் வரைக்கும் ஒரு ரோட் ஷோ அப்படின்னு சொன்னால் முக்கியமாக எல்லாமே நகரப்பகுதிகள் தான். இதில் இந்த பந்தல்குடி கால்வாய் சுற்றி ஒரு துணி அணைத்து அதெல்லாம் இப்போ நீக்கப்பட்டிருக்கிறத அறிவிப்புலாம் வந்திருக்குது. ஆனால் இது எங்களுடைய கவனத்துக்கே வராமல் வந்து விட்டதுன்னெலாம் ஆட்சியர் எல்லாம் பதில் சொல்கிறாங்க. எல்லாம் இது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதாவது யாரெல்லாம் குஜராத்லையும் பீகார்லேயும் வந்து பிரதமர் அவர்கள் இதுமாதிரி ரோட் ஷோ போகும்போது இந்த இடத்துல இதுமாதிரி துணி வச்சு அடைச்சாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய தலைவர்கள் வரும்போதெல்லாம் அடைச்சாங்க. அப்போல்லாம் கண்டன குரல் எழுப்புவர்கள் இன்றைக்கும் அதே கருத்தை சொல்லணும். நம்ம அதை கண்டிக்கும் போது இதையும் கண்டிக்கணும். இப்போ நீங்கள் அதை தவறுதான் நடந்து விட்டதுன்னு சொன்னால் கூட அது தவறு தான். ஆக்சுவலாக நீங்கள் அது எப்படி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கலாம் தெரியல. ரெண்டாவது இப்போ பாருங்கள், நாளைக்கு ட்ரோன்லாம் பறப்பதற்கு தடைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரோன்லேருந்து வந்தோன்னா உங்களுக்கு விஷுவல் தெரியும், உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் எப்படி இருக்குது, நிலைமை என்ன இருக்குது. ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக அது சொல்லப்பட்டாலும் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லப்பட்டாலும் நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வெளில தெரிஞ்சிடும் இந்த பகுதி எப்படி இருக்குது, இந்த பகுதி எப்படி இருக்குன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், தேசிய தலைவர் ஒரு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் இறங்கி ஒரு கிராமத்தில் டக்குன்னு உள்ளே போய் பார்த்து தமிழ்நாடு நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொலைச்சி கொண்டு இருக்கிற முக்கியமான தலைவர்களுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அது என்னன்னு தெரியல. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வரும்போது நாளைய பொதுக்குழு வந்து உண்மையிலே நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பை தூண்டி இருக்குது. நிறைய ஒரு 16 தீர்மானங்கள் வரும்லாம் எதிர்பார்க்குறாங்க. கூடுதல் துணை பொதுச்சாளருடைய இடங்கள் அதிகரிக்கப்படுங்கிறாங்க. மண்டல பொதுச்சாளர் இதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அவங்க வழக்கமான பொதுக்குழுவை தாண்டி ஈவன் சாதாரண விஷயங்களை பொதுக்குழுடைய மெனு கூட உள்ளது. விஜய் கட்சியோட ஸ்டைலில் மெனு கூட அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. இதெல்லாம் மெனு அப்படிங்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, திமுக ஒரு புதிய ஒரு இளைய தலைமுறையை உள்ள அவங்களுக்கு ஒரு எம்பவர் பண்ணி உள்ள கொண்டு வரணும்னு தோணுதோ அப்படிங்க. ஏன்னா இன்றைக்கு திமுக பொதுக்குழு வந்து முழுக்க திரு மூர்த்தி அவர்களுடைய ஏற்பாட்டில் நடக்கதா நான் கேள்விப்படுறேன். ரெண்டாவது அதுக்கப்புறம் அடுத்த கட்ட தலைவர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், சிவசங்கர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வராங்க. பல மூத்த அமைச்சர்களை தாண்டி இவங்கெல்லாம் அப்கமிங் வரும்போது இவர்களுக்கான ஒரு ஸ்பேஸை திமுக கொடுக்க தயாராகிவிட்டதோ அதுக்கான ஒரு சமிக்ஞைகள் தெரியுது. நாளைக்கு பொதுக்குழுல இவங்கெல்லாம் வந்து ஒரு துணை பேச்சாளர் அக்காமடேட் ஆகும்போது நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஏன்னா ஒரு இந்த தேவை இன்னைக்கு காலத்தின் இந்த காலகட்டத்தோட தேவை ஒரு இளைய தலைமுறை உள்ள கொண்டு வரணும்னு ஒரு தலைமை கட்டமைப்பு சார்ந்த விஷயம் இல்லையா? அதுக்கும் தேர்தல் வெற்றிக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? இல்ல இது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க திமுக வந்து அடிப்படை கட்டமைப்பில் நிறைய பொறுப்புகளை புதிய பதவிகளை உருவாக்குகிறது. நீங்கள் திமுக வலுவாக இருக்கும்போது இதெல்லாம் செய்ய தேவையில்லை. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏன் இவ்வளோ ஒரு போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் போஸ்ட்டை ஒவ்வொரு மாவட்டத்தை நிறையா பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பொறுப்பு வேறு கொடுத்துருக்காங்க. அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பொறுப்பு கொடுத்து இதை தாண்டி மண்டல செயலாளருங்க ஒரு பதவியை கொண்டு வரும்போது இப்போ யாரெல்லாம் எப்படி மேப் பண்ணுவாங்க ஒரு இருக்குது. கூடுதலாக அடுத்தடுத்து நீங்கள் ஏற்கனவே எத்தனை குறைவாக இருந்த மாவட்ட செயலர்கள் இன்னைக்கு சாதாரண எல்லா கட்சியிலும் செய்யுது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு கட்சியிலும் 120 மாவட்ட செயலர் இருக்காங்க. அந்த 120 மாவட்ட செயலரையும் குரூப் பண்ணி 6 மாவட்டத்தில் சேர்த்து ஒரு அமைச்சர் இப்படிலாம் குரூப் பண்றாங்க. இதனால புதிய பதவிகள் வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்போ அவங்களுக்கு என்னதான் கடமை, இப்போ அவங்க என்ன அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய ரோல் என்ன இருக்க போகுது. இல்ல பல்வேறு கேள்விகள் இருக்கு. இப்படிதானே பண்ணுவாங்க. ஒரு பொறுப்பாளர்களை போட்டு அந்த பொறுப்பாளர் அந்த மண்டலத்தை பாத்துக்கணும் அப்படிதானே எல்லா. ஆமா, தேர்தல் பணிக்குழு போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு அந்த பணிக்குழு கலைக்கப்பட்டு விடும். பட் இப்போ நீங்க உருவாக்குற பதவிகள் வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பணிகள் கொடுக்கப்படும். நான் என்ன சொல்றேன், ஒரு பதவிக்கு ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து மேற்பார்வை பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி இல்லை. இன்னைக்கு திமுகவே செய்ததுனால் அதே மாடலை மற்ற கட்சிகளும் ஃபாலோ பண்ணும். அண்ணா திமுக அதை செய்யும். இப்போ நிறைய பதவிகள் குறுகிய இடங்களில் இவ்வளோ பெரிய பதவிகள் வரும்போது நிறைய கான்ஃப்ளிக்ட் நிறைய வரும். இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வருத்தமா இருக்கு. திமுகவே இப்படி செய்யும்போது, திமுக ரொம்ப வலுவான கட்டமைப்புள்ள கட்சி, அவங்களே இப்படி செய்யும்போது பிரச்சனை வந்து அது நம்ம எல்லா கட்சியிலும் இன்னைக்கு கூட நம்ம எல்லா கட்சியிலயும் அந்த பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. இல்ல பிரச்சனை இருக்குது. நான் சொல்ற புதிய பதவி வெளிப்படையா வந்து பேசுற கட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கு. ஆனா புதிய பதவி புதிய சிக்கலை அப்படிதான் பார்க்கணுமா ஷிபின்? அவருடைய பார்வையில தான் பார்க்கணுமா? நம்ம திமுகவோட உட்கட்சி விவகாரமும் சரி, ரோட் ஷோவும் பெருசா புதுசு இல்லை, இது பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணுமா? இல்ல உங்களுக்கு
2021 தேர்தலுக்கு பிறகு அந்த அசஸ்மெண்ட்ல வந்து 2 இடங்கள் வந்து மையப்பகுதிகளாக இருக்கு. டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடங்கள் அப்படின்றது ஒன்று வெஸ்டர்ன் ஜோன், இன்னொன்று வந்து சவுத். உங்களுக்கு அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு மற்ற இடங்கள்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை வரல. ஆனால் உங்களுக்கு வெஸ்ட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து ரொம்ப நெருக்கடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேண்டிடேட் விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து ரொம்ப குறைவான ஓட்டில் ஜெயிச்சார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் இன்னொரு காங்கிரஸ் கேண்டிடேட் கொடுத்தாங்க. திமுக வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியை விட்டுட்டு அவங்க திருநெல்வேலியில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து டிஎம்கே ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அப்போ இந்த 2 இடங்களையும் சரி செய்ய வேண்டும். தேர்தலுக்கு முன்பு இந்த 2 ஜோன்லையும் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றத அதை சரி செய்யணும். உங்களுக்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் பெரிய பிரச்சனைகளாக மாறாது. பட் அதெல்லாம் வந்து முதல்லயே அவங்க சரி பண்ணியிருக்கணும். அதுக்கான முயற்சிகள்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. பட் என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் முதல் வருஷத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா 4வது வருஷத்தில் அது சரியாக இருக்கும். நீங்கள் 4வது வருஷத்தில் தான் ஒரு அமைச்சரையே வந்து கேபினெட்லேருந்து நீக்குறீங்க, முறை தவறி பேசுறாரு, அவுட் ஆஃப் டர்ன் பேசுறாரு அப்படின்னு. அப்போ பல இடங்கள்ல வந்து விஷயங்களும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த மாதிரி இப்போ நீங்க பொன்முடி அவர்களை நீங்க வந்து கேபினெட்ல இருந்து நீக்காம இன்னும் வச்சுட்டு நீங்க இருந்திருந்தீங்கன்னா அது திமுகவுக்கு மேலும் ஒரு பின்னடைவாக தான் அமையும். அதெல்லாம் வந்து உணர்ந்த காரணத்தினால தான் அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ஸ் கரெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து திமுக, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, உங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு தேர்தலை எப்படி ஜெயிக்க வேண்டும் அப்படின்றத வந்து அதுல மட்டும்தான் அவங்க குறியா இருக்காங்க. அதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன வியூகங்களை வகுக்க வேண்டுமோ, யார் யாருடைய உதவிகள் எல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லோருடைய உதவிகளையும் வந்து அவங்க அந்த எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் வந்து தங்களுக்கு வர வேண்டும் அப்படின்றத ரொம்ப உறுதியா அதை வந்து பண்றாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சவுத்ல வந்து நார்மலாவே உங்களுக்கு வந்து சவுத்ல வந்து திமுகவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு தளம், அது ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு ஏடிஎம்கேவுக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய லீடர்ஷிப் கிரைசிஸ் அப்படின்றது உங்களுக்கு சவுத்ல அதிகமா இருக்கு. அப்போ அந்த ரீஜனை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்றதுக்கு இதுதான் வந்து சரியான வாய்ப்பு அப்படின்றத திமுக நினைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்களோட சேர்த்து இந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க லீடர்ஷிப் கூப்பிட்டு 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீங்க ஒழுங்கா இந்த எலெக்ஷன்ல இந்த தொகுதி எங்களுக்கு வரணும், இந்த தொகுதி எங்களுக்கு வரலன்னா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும். என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வேலை பார்த்து தான் ஆகணும். பட் சவுத்ல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து டிஎம்கேவுக்கு இருக்கு. அதை சரியாக வந்து திமுக கையாளவில்லை இந்த 4 வருடங்கள்ல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் போக்க வேண்டும் அப்படின்னா நாம டைரக்டா அங்க இருக்கோம், களத்துல இருக்கோம். முக்கியமான விஷயங்கள், தேர்தல் முடிவுகள், தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தலுக்கான உக்திகள் எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குகிறது அப்படின்ற அந்த மெசேஜோட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. திரு பிரியன், இப்ப டிடிவி ஓபிஎஸ் உள்ள வராங்களா? அந்த பேச்சுவார்த்தை மறைமுகமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நயினாருடைய தலைமை டிடிவி ஓபிஎஸ், ஒருவேளை கிருஷ்ணசாமியும் உள்ள வருகிறார் அப்படின்றால் அந்த கூட்டணி நல்ல வலுவாக இருக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக? நயினாரோட தலைமைக்கான அந்த பேச்சே இங்க வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த கூட்டணி அதிமுக பாஜக அதிமுக தான் தலைமையை எடுத்தது. அப்ப அதற்குள்ள நயினாரும் இருக்கிறார் எனும் போது அதுக்குள்ள நயினார் அங்க பாஜகவோட மாநில தலைவர் நயினார் இருக்காரு. அதுல வந்து என்ன பாஜகவே அதிமுக கீழே தான் இருக்கு ஆக்சுவலா வந்து. அதனால அதுல ஒன்றும் பெரிய ஓபிஎஸ் அனைத்தும் வலுவாக இருக்கும் போது அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அதிமுக பாஜக கிருஷ்ணசாமியும் உள்ள வருகிறாரு, டிடிவி ஓபிஎஸ் எனும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்களா இருக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா சொன்னேன். நான் இதெல்லாம் மனசுல வச்சுதான் சொன்னேன். அதாவது வந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ நயினாரோ அங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அது வந்து சவுத்தில் வந்து ஒரு டிஃபரன்ஸை உண்டாக்கும். அது ஒரு கூடுதல் செல்வாக்கு வந்து அதிமுக பாஜக அணிக்கு கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தினகரன்லாம் அங்கே இருக்கிறதுனால, ஓபிஎஸ் இருக்கிறதுனால கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதிமுக வந்து ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓபிஎஸ் கடைசி கட்டத்தில் எப்படி அது உள்ளே வராரா, வெளியில் நிற்கிறாரா, அவர் எங்கே போகிறாரு தெரியாது. அது ஏடிஎம்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நம்ம இனிமேல் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதிமுகக்குள்ளே ஓபிஎஸ் வர முடியாது, பட் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்காரா இல்லையான்றதை பார்க்கணும். தினகரன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ தினகரன் இருக்கிறது வந்து சவுத்தில் வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அது கூடுதல் அட்வான்டேஜ். ஸோ ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் வந்து அவங்க இந்த ரோட் ஷோ போன்ற விஷயங்கள்லாம் நடத்துறது வந்து செல்வாக்கு காமிக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட இது வந்து இயல்பாகவே ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான்.
எந்த மாவட்டத்துக்கு எந்த ஊருக்கு போனாலுமே ஒரு நாள் காத்தாலேயோ அல்லது சாயந்தரமோ வந்து இந்த மாதிரி நடந்து போயிட்டு எல்லா மக்களையும் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் சந்திச்சு தான் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரியான ரோட் ஷோ விஷயத்தில் என்னென்னா இதை பற்றின அபிப்பிராயங்கள் வந்து வித்தியாசப்படும். ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லும், இன்னொரு தரப்பு ஒன்றும் பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை, ரோட் ஷோ ஃபெயிலியர்னு ஒரு தரப்பு சொல்லும். இதில் வந்து நீங்கள் என்டையர் ஷோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் வந்து ஒரு மாதம் வந்து ரொம்ப காமிக்க முடியாது. சில இடங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க, சில இடங்களில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நாளைக்கு ஒரு ஏடிஎம்கேவோட டெலிவிஷனில் என்ன போடுவாங்க, கூட்டமே இல்லாத ஒரு இடத்த எடுத்து போடுவாங்க. கூட்டமே இப்போ மோடி பேசுகிற இடத்துல கூட்டத்தில் காலி நாற்காலி எடுத்து பணம் போடுறாங்கல்ல, அது மாதிரி இதில் கூட்டமே ஸ்டாலின் போகிற இடத்துல கூட்டமே இல்லாத ஒரு இடத்த எடுத்து திமுகவுடைய ரோட் ஷோ ஃபெயிலியர், ஸ்டாலின் ரோட் ஷோ ஃபெயிலியர்னு போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்கான விஷயம் தான் இந்த ரோட் ஷோன்றது. இவர் பண்ணாருன்னா, மோடி பண்ணாருன்னா வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி ரோட் ஷோ பண்ணாலுமே ஆளுங்களை எப்படி கூட்டுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்பான்டேனியஸாக வராங்களா, கூட்டப்படுகிறதா கூட்டம், கூடுகிறதா கூட்டம்ன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதெல்லாம் விட இந்த மாதிரியான ரோட் ஷோவெல்லாம் விட நீங்கள் பண்ண வேண்டியது கிரவுண்ட் லெவலில் வேலை தான். ஆக்சுவலாக உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுக்கணும். நம்ம ஒரு ஷபீஸ் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், திமுக வந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக உதயநிதியை கொண்டு வந்தது மட்டுமே புதுப்பித்துக் கொள்கிற ஒரு விஷயம் கிடையாது. 2.5 வருஷம் ஆன பிறகு அந்த கேபினெட்டோட இமேஜை மாற்றிருக்கணும். அடிப்படையே கேபினெட்டோட இமேஜை மாற்றிருக்கணும். இந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்காது. ஆக்சுவலாக திமுகவில் எத்தனையோ நல்ல இளைஞர்கள், திறமையான இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு பொதுக்குழு நடக்க போது அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுதா? இல்ல அவர் சொன்ன மாதிரி ஏதேனும் மாற்றங்கள், சிறு சிறு பதவி மாற்றங்கள், பொறுப்பு மாற்றங்கள் ஆர்கனைசேஷன் லெவல்ல வந்து அவங்க டெப்டி மாற்றங்களை கொண்டு வராங்களான்றதையும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு சுமந்த், ஏற்கனவே திரு மோடி பத்தி பேசியிருந்தோம். அவர் வந்து ரோட் ஷோ பண்றாரு அப்படின்றத தாண்டி மோடியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு எலெக்ஷன் அப்ப நிறைய பேசினதை நம்ம பார்த்தோம். குறிப்பா வட மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்தா போதும், அவருடைய ஃபேஸுக்காகவே சில ஓட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் அந்த கட்சிக்காரங்க சொல்றதையும் நம்ம கேட்டிருந்தோம். அந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா திரு ஸ்டாலின் அவர்கள்? ரோட் ஷோ பண்றதன் மூலமாக, சாலை வலம் வருவதன் மூலமாக, மக்களை நேரடியாக சந்திப்பதன் மூலமாக அவரை முன்வைத்து, கட்சியில அவரை முன்வைத்து காய் நகர்த்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாமா? அவருடைய ஃபேஸ்க்கான ஒரு வேல்யூ இருக்கு, அது வந்து மக்களை புல் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்களா? இல்ல, நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல திமுக பாஜக உடைய செயல்பாடுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது இந்த ரோட் ஷோங்கிறது ஒரு வெரி ஆப்வியஸ் எக்ஸாம்பிள். பட் இந்த மீடியா ஹேண்டில் பண்றது எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கு. இப்போ உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு திமுகவை விட திரு மு.க. ஸ்டாலினுக்கு மக்களிடையே அதிக செல்வாக்கு இருக்குது. இப்ப நீங்க இது வந்து ஒரு வினோதமான ஸ்டேட்மெண்ட், திமுக தானே மு.க. ஸ்டாலின் நீங்க சொல்லலாம். ஆனால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் திமுகவை விரும்பாதவர்கள் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க அவரு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாரு, ஆனா கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்ய முடியல. அந்த இமேஜ் வந்து கிட்டத்தட்ட கல்டிவேட் ஆயிடுச்சு. அவர் அதனாலதான் பல முறை வந்து நீங்க சோசியல் மீடியா சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் கண்ட்ரோல்ல இல்ல, அவருக்கு தெரியாமையே நிறைய பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்து தொடர்ந்து வர்றதுக்கு ஒரு அதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் பப்ளிக் கிட்ட திரு ஸ்டாலின் இஸ் மோர் இன்ஃபேக்ட் சர்டன்லி மோர் பாப்புலர் தென் ஆல் இஸ் மினிஸ்டர்ஸ். அமைச்சர்களை விட முதலமைச்சருடைய பாப்புலாரிட்டி மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் நீங்க இப்போ பிஜேபியில மோடி அவர்களை பாப்புலாரிட்டி வச்சுதான் அவங்க முனிசிபல் எலெக்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே மோடியை கூப்பிட்டு வந்துதான் கேம்பெயின் பண்ண வச்சு ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பிஜேபி. சோ இதுல வந்து ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு போனாலோ அங்க வந்து ஒரு நடன குழு ஏற்பாடு பண்ணி அவரை வரவேற்கிறதுக்கு அதெல்லாம் வைப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கும் அந்த மாதிரி நடன குழு வரவேற்கிறாங்க. சோ ஐ எம் சீயிங், ஐ டோன்ட் நோ அது பிரசாந்த் கிஷோர் கத்து கொடுத்த லெசனா என்னன்னு தெரியல. அரசியல் களத்துல எதிரெதிரா தான இருக்காங்க. அப்படியே அந்த பிளே புக் வந்து அப்படியே வருது. இந்த நீங்க கொடியை மட்டும் மாத்திட்டீங்கன்னா, மக்களை பீப்புளையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு யார் இது பிஜேபி ராலியா, இது டிஎம்கே தெரியாத அளவுக்கு வந்துருது. என்ன இங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றது இல்லையே தவிர, கிட்டத்தட்ட அந்த அப்பியரன்ஸ் வந்து ஒரு பட் ஒன் திங், இரு கட்சிகளும் அது வந்து யார் முதல்ல இருந்து அவங்களுடைய பிளே புக் இதுக்கு மட்டும் இல்ல, ஏதேனும் ஒரு
ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரை வைத்துக்கொண்டு அந்த கேம்பெயினை அடிக்கணும். அதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இயங்குறாங்க. பட் இந்த பர்டிகுலர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திரு ஸ்டாலினுடைய பர்சனல் பாப்புலாரிட்டியை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு திமுக முயற்சிக்கிறாங்க. அந்த தனிப்பட்ட வசீகர தலைமைன்றது மக்கள் கிட்ட எடுபட்டிருக்கா, தேர்தல் அது எதிரொலிக்குதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. திரு ராம்கி, டிடிவி, ஓபிஎஸ், நயினார், எடப்பாடி அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு மெகா கூட்டணி அமைகிறது என்றால் சமூகத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒன்னா நிற்கும் போது பிற சமூக வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அது அதிமுகவுக்கு பலமா பார்க்கணுமா இல்ல பாதகமா பார்க்கணுமா? இல்லை, அந்த கால்குலேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் அதிமுக அதை வைத்து அந்த 2+2 அது மாதிரிலாம் ஃபார்முலா போட முடியாது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வரணும், தென் தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாதான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது நீங்கள் ஒரு விஷயம் டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தென் தமிழ்நாட்டில் உள்ள 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிகபட்ச வாக்குப்பதிவுங்கிறது 70% விருதுநகரில் தான். அதுவும் விஜயகாந்த் பையன் நிற்கிறதுனால அதிகமாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 9 தொகுதியில் ஒரு சராசரி வாக்குப்பதிவுங்கிறது 66% தான். வேரியஸ் நீங்கள் வட தமிழ்நாட்டிலையும் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எல்லாத்துலேயும் மினிமம் வாக்குப்பதிவு 70% தான். அதுக்கு 70% மேலே தான் எல்லாம் வாக்குப்பதிவு இருந்துச்சு. ஸோ இப்போ வாக்குப்பதிவு குறைவதற்கு என்ன காரணம்? மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஒரு தலைவருக்காக போடணும். மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயம், தென் தமிழ்நாட்டில் சிறுபான்மையோட தாக்கம் அதிகம் இருக்கும். நாடாளுமன்றத்தில் என்ன ஒரு வாதம் முன்னிக்குது, மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து தான் திமுக கூட்டணி போய் நிற்குது. அப்படி இருக்கும்போதே சிறுபான்மை அதிகமுள்ள பகுதிகளில் பெரிய அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவில்லை அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோ ஏதோ இல்லை. இந்த ஆட்சிக்கு நான் வாக்களிக்க, இந்த ஆட்சி போக வேண்டும்னு நினைக்கல. ஸோ அப்படி ஒரு கட்டமைப்பு உள்ள அந்த இடத்துல இன்னைக்கு திரும்பி நீங்கள் போகணுன்னா அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு எழுச்சி வரணும். ஒரு தலைவர் வந்து போய் முழுக்க தென் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யணும். நீங்கள் இந்த எழுச்சி எப்போ வரும்னா இஷ்யூஸ் அப்படியே ஒன்று தான் இருக்குது. நீங்கள் எய்ம்ஸ் வந்து இன்னும் வரல, அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் அது மத்தியில் இது வரல அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. சேது சமுத்திர திட்டத்தை பற்றின டாக்கே கிடையாது. அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் சாப்டர். ஆக்சுவலாக நீங்கள் நாங்குநேரி பொருளாதார மண்டலம் சொன்னாங்க, அது ஒன்றும் பெரிய அளவில் எடுபடலை. நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க, பெருவழிச்சாலையெல்லாம் சொன்னாங்க, எதுவுமே பெரிய அளவில் டேக்கப் ஆகலை. ஸோ இப்போ இஷ்யூஸ்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்குது. பொருளாதார வளர்ச்சி எப்படி தென் தமிழ்நாடு எப்போ ஃபாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இருக்குது. அப்படிங்கும்போது சமூக ரீதியாக வாக்குகள் பிரியாதா? ஆமாம், சமூக ரீதியாக வாக்குகள் நீங்கள் அதை வந்து ஒரு கால்குலேஷன் போடலாம். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, மக்கள் வந்து அந்த இஷ்யூஸ் தான் பார்க்குறாங்க. இன்னும் அந்த இஷ்யூஸ் அப்படி தானே இருக்குது. இந்த இஷ்யூஸ் வந்து எல்லா சமூக மக்களுக்குமான பொதுவான விஷயம் தானே. எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட எல்லா மக்களுக்கும் பொதுவான இஷ்யூஸ் தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதை கூட நம்ம வந்து அடுத்த செகண்ட் கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு பார்க்கும்போது தென் தமிழ்நாடு மிக முக்கியமான பிரச்சனைகள் எதுவுமே அட்ரஸ் பண்ணப்படவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? யாராவது இப்போ நீங்கள் ஸ்டாலினுடைய பர்சனாலிட்டிக்கு ஒன்றும் குறைவில்லை, அவர் வந்து ஒன்றும் வலுவான தலைவராக தான் இருக்கார். பட் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு இன்னும் மக்கள் மத்தியில் இந்த ரோட் ஷோ வந்து ஜஸ்ட் லைக் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் நிறுத்திடக்கூடாது. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கன்னியாகுமரி ராமநாதபுரம் வரையும் போனாதான் அவருக்கு மக்களுடைய இஷ்யூஸ் தெரியும், அவருடைய ஸ்டாண்ட் தெரியும். பண்றாரன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு ஷபீர், ஏற்கனவே மதுரையில விஜய் நேரடியாக போட்டியிடுகிறாரா, அந்த போஸ்டர் விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். மதுரையை அவர் குறிவைக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்காகவும் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு டிஎம்கே தங்களுடைய தேர்தல் உக்திகளை எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சர்வே எடுக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் சர்வே எடுக்கிறாங்க. அப்போ எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வீக்கா இருக்காங்க அப்படின்ற அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, எந்தெந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு எலெக்ஷன்ஸை மைக்ரோ மேனேஜ் பண்றாங்க. நீங்க சென்னையில் இந்த கூட்டம் நடத்தியிருந்தாலும் பெரிய அளவுக்கு எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பொதுக்குழுவை நீங்க சென்னையில் நடத்தினாலோ மதுரையில் நடத்தினாலோ பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்க போறதில்ல. பட் அந்த கூட்டத்தை சென்னையிலேருந்து வெளியே கொண்டு போய் மதுரையில் நாம வைக்கிறோம் அப்படின்னும் போது, மதுரையில் நடத்துகிறோம், அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது, அதுக்கு முன்னாடி ஒரு ரோட் ஷோ அப்படின்ற மாதிரி அதை அந்த கூட்டத்துக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் வந்து கொண்டு வரும்போது ஏதோ திமுக இங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு மக்கள் மத்தியில வரும். மக்கள் வந்து அதை கவனிப்பாங்க, மக்கள் அதை பார்ப்பாங்க, அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே நடத்துறதுனாலையோ ஒட்டுமொத்த தென் தமிழகமும் அப்படியே திமுகவுக்கு வாக்களிச்சு போகிறது கிடையாது. இது எல்லாமே ஒரு முயற்சி தான். அப்போ இந்த வீக்கர் ஸ்பாட்ஸை நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், அதை நோக்கி ஒரு அட்டென்ஷனை நம்ம அங்கே கிரியேட் பண்ணணும். வி ஷுட் கிரியேட் அ நாய்ஸ்.
அப்படின்றது தான் வந்து இந்த இந்த என்டையர் எக்ஸசைஸ். நீங்க ரோட் ஷோ அப்பவுமே வந்து விஜய் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்ப அதுக்கான கவுண்டரா கூட இது நிச்சயமா இருக்கு. நீங்க விஜயுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகிறது, என்ன வியூகம் இருக்க போகிறது அவருடைய பிரச்சாரத்துல, அவர் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு திட்டத்தோட அவர் இருக்காரு. அதுதான் வந்து அவங்க கட்சிக்காரங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஜூன் வரைக்கும் அவருக்கு பட கமிட்மெண்ட் இருக்கு. அது முடிச்ச உடனே அவர் களத்துல இறங்க போறாரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க ரொம்ப ஈஸியஸ்ட் வே மக்களை போய் ரீச் பண்றது அப்படின்றது வேற வழியே இல்லை. நீங்க ரோட் ஷோ நடத்தி ஆகணும், நீங்க நடைப்பயணம் போயே ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கையில எடுக்கும் போது திமுகவுக்கும் அந்த நெருக்கடி ஏற்படுகிறது. நீங்க மதுரையில ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்வை அவர் நடத்தி காமிச்சிட்டாரு. சும்மா படப்பிடிப்புக்கு தான் போனாரு. ஆனா அதுவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அப்படின்னும் போது திமுகவுக்கும் அந்த நெருக்கடி அப்படின்றது அதை கவுண்டர் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்கு. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இன்னொரு புது கட்சி வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டி ஒரு கொடைக்கானல் வரைக்கும் டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க, ஒரு ஷோ பண்றாங்க அப்படின்னும் போது திமுகவுக்கும் நேச்சுரலா தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது வருகிறது. கோயம்புத்தூர்லயும் அப்படிதான் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஒரே நாள்ல இருவேறு பகுதிகளில் உதயநிதி ஒரு பக்கம் ரோட் ஷோ நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம், இன்னொரு பக்கம் விஜய் ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு அப்படின்ற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ இன்னி தேர்தல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கும். இந்த நிகழ்வுகள்லாம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து மக்களை வியக்கக்கூடிய வகையில சில விஷயங்களை நிறைய பார்க்கலாம். திரு சுமந்த், அப்படிதான் பார்க்கணுமா? ஏன்னா விஜயும் அதே போல ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒண்ணு நடத்துறாரு. அதற்கு மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய தேவையும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இருக்குது. இதுவரைக்கும் அவர் கொடுத்த எந்த ஒரு விமர்சனத்திற்கும் நேரடியான பதில திமுக தெரிவிக்கல. இந்த மாதிரியான கவுண்டர் மூலமா மறைமுகமா பதில் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, நிச்சயமா நேரடியாகவும் பதில் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஐ மீன் அது டைரக்டா அது பேர் சொல்லி சொல்லாம இருந்தா கூட யாரோ ஒருத்தர் நடிகர் எல்லாம் வராரு, அவர் வந்து உடனே முதலமைச்சர் ஆனோன்னு ஆசைப்படுறாரு, அப்படி விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் மிக முக்கியமாக தென் தமிழகம் போன்ற இடங்களிலும் விஜயினுடைய தாக்கம் நிச்சயமாக திமுக வாக்குகளை பிளவுபடுத்தக்கூடும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் அது வட தமிழ்நாட்டிலையும் ஆகும். பட் இன்றைய சூழல்ல வந்து விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணி பக்கம் சென்றால் நிச்சயமாக இந்த பேட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசைசிவ் மூவ்மெண்டா ஆயிடும். அது பண்ணுவாரா மாட்டாரா அது வேற விஷயம். கட்சி நிர்வாகிகள் இல்லங்கிறாங்க. கட்சி எனக்கு தெரிந்தவரை கட்சிக்குள் இரு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கு. ஒரு தரப்பு வந்து அதிமுக கூட்டணியை சென்று சேர வேண்டும், அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் ஏதாவது கொடுத்துக்கலாம், இந்த தேர்தல் வந்து திமுக வீழ்த்திருந்தா நம்ம பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஜகவோட பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவும், இன்னொரு பிரிவும் இல்ல நம்ம தனித்து தான் போட்டியிடணும், இல்ல நம்ம தலைமையில தான் ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்கிறது. இதில் எதை விஜய் தேர்வு செய்வார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு அதிமுக கூட்டத்திலையும் விஜய் குறித்து எதுவும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தலும் வழங்கியதாக தகவல் இருக்கு. இல்லையே, கடம்பூர் ராஜு போன்றவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டாங்களே. இது என்னது? நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு பிஜேபி சார்பா, கடம்பூர் ராஜு அதிமுக சார்பாக சொல்லிட்டாரு, வாங்கன்னு வெளிப்படையா இன்விடேஷனே வச்சாச்சு. என்ன இருக்குதுல? சோ அதனால அவர்கள் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். விஜய் வந்து அந்த முடிவு எடுப்பாரா இல்லையான்னு. ஆனால் விஜய் அந்த மாதிரி முடிவு எடுத்தால் இட் கேன் டர்ன் திஸ் எலெக்ஷன். ஏன்னா விஜய் கிட்ட வந்து ஒரு 10% ஓட்டுங்கிறாங்க, சிலர் 12ங்கிறாங்க, 8ங்கிறாங்க, ஏதோ ஒண்ணு. அது வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா the battle is over. அது வந்து சந்தேகமே எனக்கு இருப்பது போல் தெரியவில்லை. அது நடக்குமா நடக்காதா அது வேற விஷயம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த வாக்கு, சப்போஸிங் விஜய் தனியாக போகிறார், அவர் தலைமையில் ஒரு கூட்டணி மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் இணைத்து அமைக்கிறார் என்றால் யாருடைய வாக்கு பிளவுபடும் பாத்தீங்கன்னா இன்கிரீசிங்லி, முதல்ல நமக்கு உறுதியா யாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா இது வரைக்கும் அவர் போட்டி போட்டது இல்லை யார் வாக்கு பிளவுபடும். ஆனால் அதிக அளவுல எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது என்றால் இளைஞர்கள் வாக்குகள், ஒரு பகுதி சிறுபான்மையினர் வாக்குகள், ஒரு பகுதி பெண்கள் வாக்குகள். இது பிரதானமாக இப்பொழுது திமுக கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்குகள் கிட்டத்தட்ட 100% திமுக போற வாக்குகள் 90%. சோ அதே போன்று அதனால வந்து இது திமுக கூட்டணிக்கு மார்ஜினல் சீட்ஸ் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முன்னதாக
அதிமுக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாலுமே கூட அவங்களுடைய உட்கட்சி கூட்டத்துல இந்த மாதிரியான அறிவுறுத்தல் வழங்கினதாகவும் சொல்லப்படுகிறது. திரு பிரியன், ஒருபுறம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி. மக்களவைத் தேர்தலில் 8.22% வாங்கின நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் தாவேகா. இப்ப தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் உள் வருகிறார்கள், கணிசமான வாக்குகளை வாங்குகிறார்கள் அப்படின்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இவங்க எல்லாருமே வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் பிரிப்பாங்க. அதனால் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் பெரிய பெரிய திமுகவுக்கான அட்வான்டேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது ஸ்டாலினோட பலம், அது அவருடைய வெல்ஃபேர், ஸ்டாலினோட இமேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய சாதனைகள், இந்த பெண்களுக்கு செய்த விஷயங்கள் போன்ற விஷயங்கள், கூட்டணி பலம். ஆனால் ஸ்டாலினோட இமேஜ் இம்ப்ரூவ் ஆன அளவுக்கு அவங்க கட்சியிலையும் ஆட்சியிலையும் விமர்சிக்கத்தக்க பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதகமான பல விஷயங்கள் அதில் இருக்கிறத நான் பார்க்குறேன். பட் அதையும் மீறி கொஞ்சம் ஸ்டாலினோட இமேஜ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த எத்தனை அணியாக பிரிஞ்சிருந்தாலுமே எதிர்க்க அவங்க வந்து திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பாங்க. விஜயை பொறுத்த மட்டும் ஒரு பாஜகவோட வாக்குகள், திமுகவுக்கு போகிற பாஜக வாக்குகளை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிறது தெரியாது. பட் ஒரு விஷயம், காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு தான் மைனாரிட்டிகள் ஓட்டு போடுவாங்க. இன்னொரு விஷயம், வெறும் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் மைனாரிட்டிகள் மட்டுமே கிடையாது. மைனாரிட்டிக்கு வெளியில் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ இல்லை கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ, பாஜக பிடிக்காதவர்கள், பாஜகவுடைய செயல்பாடுகளை பிடிக்காதவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. எல்லாருமே ஏதோ பாஜக எதிர்ப்புனால மைனாரிட்டியில் உள்ளடக்கிறாங்க. தட் இஸ் நாட் தி ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட். மைனாரிட்டிக்கு வெளியில் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது. அந்த வாக்கு வங்கி தான் திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. வெறும் மைனாரிட்டி ஓட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும். மைனாரிட்டி ஓட்டு, பாஜக எதிர்ப்புன்றது மைனாரிட்டி மட்டுமே கிடையாது. அடிப்படையான விஷயம், பாஜக செய்கிற, தமிழ்நாட்டுக்கு செய்கிற பல விஷயங்கள் இங்கே வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வந்து அதிருப்தியை தோற்றுவிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம், ஒரு ஜாதியை வந்து நீங்கள் கன்சால்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு பெரிய ஜாதியை கன்சால்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதிகள்லாம் கன்சால்டேட் ஆவாங்க. வன்னியர்களை நீங்கள் கன்சால்டேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நான் வன்னியர்ஸ் கன்சால்டேட் ஆவாங்க. அதுதான் திமுகக்கு அட்வான்டேஜ். பாமக எதிர்ப்பக்கம் இருக்கும்பொழுது ஏன் திமுக நான் வன்னியர்ஸ் ஓட்டை வாங்குறாங்க? அதுக்கான காரணம் அவங்களாம் கன்சால்டேட் ஆவாங்க. ஏன் வந்து தலித்துகள் ஓட்டை வாங்குறாங்க? இந்த வன்னியருக்கு எதிராக கன்சால்டேட் ஆவாங்க. அங்கே கவுண்டர்களுக்கு எதிராக அருந்ததிகள் ஓட்டை திமுக வாங்குது, கன்சால்டேட் ஆகிறாங்க. ஸோ எந்த ஒரு திமுகக்குள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஸ்டாலினுக்குள்ள அட்வான்டேஜ், கருணாநிதிக்குள்ள அட்வான்டேஜ், ஜெயலலிதாவுக்கு இருந்த அட்வான்டேஜ், எம்ஜிஆருக்கு இருந்த அட்வான்டேஜ். காஸ்ட் நியூட்ரல். அவங்க ஒரு மைனாரிட்டி காஸ்டாக இருந்ததுனால, எந்த மெஜாரிட்டி காஸ்டையும் அவங்க சாராத இருந்ததுனால எல்லா ஜாதியும் அவங்கள நம்பி ஓட்டு போடுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டாலின் விட்டு எதிர்க்கிற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாதியோடு நீங்கள் அவங்களை முத்திர குத்த முடியும். அதனால தான் சொல்றேன், அவங்களுக்கு அந்த ஜாதி முத்திரை எதிர்க்கிற எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. ஸ்டாலினுக்கு அது இல்லைன்றது ஒரு அட்வான்டேஜ். 2026 தேர்தலுடைய முதல் நகர்வாக தென் மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான கணக்கை வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு அடுத்து அவர் அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை வச்சும் அடுத்தடுத்த அமர்வுல விருந்தினர்களோட நம்ம விரிவா பேசலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைவரை. அவருக்கு வேற எந்த விதமான